இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருமணங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. பையன பெத்தவங்க, பொண்ண தேடி அலையுறது, மாப்பிள்ளைய தேடி அலையுறது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. இதுக்கு என்ன அப்டின்னா, ரெமடீஸ்னா பரிகாரம்னு சொல்றோம்ல. நீங்க முதல்ல செய்யணும். எந்த நாள்ல, எந்த கிழமையில செய்யணும். நம்பிக்கையோட செய்யுங்க. வசதி இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாத்துக்குமே ரெமடீஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்பிள், ஹை கிளாஸ் பீப்பிள் எல்லாருக்குமே ரெமடீஸ் இருக்கு. வசதியே இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய திருமணத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தம்பதிகளை கூப்பிட்டு, புதுசா கல்யாணமான தம்பதிகளை கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுங்க, ஒரு லஞ்ச் கொடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட் ஒன்றும் செலவு ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வசதி இருந்தது அப்படின்னா உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ண கஷ்டப்படுறாங்கல்ல அந்த ஃபேமிலிக்கு ஒரு சேரீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு தாலி வாங்கி கொடுக்கலாம். அந்த திருமணமான அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம். நிறைய திருமணத்துக்கு வந்து அட்டன் பண்ணணும். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. நிறைய மேரேஜுக்கு அட்டன் பண்ணுங்க. அந்த மேரேஜில் போய் நிறைய நீங்க முடிஞ்சா அவங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கோ இதுக்கோ ஒரு செலவு பண்ணுங்க. இல்ல உங்களால பண்ண முடியல அப்படின்னா மேரேஜில் போய் சர்வீஸ் பண்ணுங்க. ஆனா திருமணத்தில் போய் நிறைய நீங்க அட்டன் பண்ணுங்க. கல்யாணம் கூப்பிட்டா நீங்க உடனடியாக போயிடணும். கணவன் மனைவியாக உள்ள சிவன் பார்வதி, வள்ளி தெய்வானை, முருகன், திருப்பரங்குன்றம் இதெல்லாம் நீங்க போயிட்டு வாங்க. நிச்சயமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கும்.